ராமரும் சீதையும் லக்ஷ்மணரும் வனவாசத்துல. சித்திரக்கூட்ட மலையில ராமரும் பரதனும் சந்திச்சுக்கிட்டாங்க. விஷயத்தை பரதனுக்கு எடுத்து சொல்லி ரொம்ப அன்போட ராமர் அவனுக்கு விட கொடுத்தாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் அங்கிருந்து கிளம்பினாங்க. அப்படியே நடந்து நடந்து தண்டகாரண்யத்துக்கு வந்தாங்க. வழியில நிறைய முனிவர்களோட ஆசிரமங்கள் வந்தது. அத்திரி முனிவர், அகஸ்திய முனிவர், இந்த மாதிரி பெரிய முனிவர்கள் தரிசனம் அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவங்க பஞ்சவட்டி வந்து சேர்ந்தாங்க. பஞ்சவட்டியோட அழகான சூழலை பார்த்து சீதை ரொம்ப ஆனந்தப்பட்டார். கோதாவரியில பாஞ்சு ஓடுற நிர்மலமான நீர், பழங்கள் பூக்கள் நிறைஞ்ச மரங்கள், எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு உள்ள பிரதேசம், அதோட அங்க ஓடி ஆடுற எண்ணற்ற பிராணிகள், பட்சிகள், இதையெல்லாம் பார்த்த ராமர் அங்க கொஞ்ச காலம் தங்கலான்னு நினைச்சாரு. அதனால அவர் அங்க ஒரு பர்ணசாலையை அமைச்சாரு. பர்ணசாலைனா சாணத்தாலும் கூரைகளாலும் அமைக்கப்பட்ட ஒரு சின்ன குடில். 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த பர்ணசாலையில இருந்தாங்க. காட்டுல இருந்த கிழங்குகளையும் பழங்களையும் திங்கிறது, கோதாவரியோட குளிர்ந்த இனிய தண்ணீரை குடிக்கிறது, இதுவே அவங்களோட நித்திய வழக்கமாச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு அதிரூபமான சுந்தரி ஒருத்தி அந்த பர்ணசாலை வாசலுக்கு வந்தா. அதுவும் திடீர்னு. சீதை அப்ப உள்ள பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா. வெளியே ராமர் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாரு. லக்ஷ்மணனும் அங்கேயே வேற ஒரு பக்கத்துல ஒரு மரத்துல வேற ஏதோ வேலையா இருந்தாரு. அந்த பெண்ணை பார்த்ததுமே ராமர் எழுந்திருச்சு நின்னுட்டாரு. அவர் அவகிட்ட ஏதாவது பேசலாமா வேண்டாமான்னு நினைக்கிறதுக்குள்ள அவளே முன்னாடி வந்து நின்னு சொன்னா, ஹே ராமா, புருஷோத்தமா, நீ பெரிய வீரன், நான் உன் மேல ஆசை வச்சுட்டேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. ராமர் அவர் சொல்றத கேட்டாரு. அவர் முகத்துல சின்னதா ஒரு புன்னகை தோணிச்சு. ஏன்னா அவருக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த அழகான பொண்ணு உண்மையில ஒரு ராட்சசி. அவளோட பேரு சூர்பனகை, இலங்காதிபதி ராவணனோட சகோதரி. சூர்பனகையோட அந்த அழகான பெண் வேஷத்தை பார்த்த ராமருக்கு சிரிப்பு வந்துச்சு. மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டாரு. ஆனா வெளியில தனக்கு உண்மை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம சொன்னாரு, அழகு பெண்ணே, நான் சீதையோட கணவன், அதனால உனக்கு கணவனாக என்னால முடியாது. இத கேட்டதும் சூர்பனகை உடனே பதில் சொன்னா, ஆனா நான் சீதையை விட ரொம்ப அழகு நிறைஞ்சவ, குணமும் நிறைஞ்சவ. அதுக்கு ராமர் சொன்னாரு, அது உண்மைதான், அப்ப நீ பேசாம லக்ஷ்மணனுக்கு மனைவி ஆயிடு. சூர்பனகா அந்த வார்த்தைகளை உண்மைன்னு நம்பி உடனே அவ லக்ஷ்மணன் கிட்ட போனா. அவங்கிட்ட சொன்னா, லக்ஷ்மணா, நீ ரொம்ப அழகானவன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. லக்ஷ்மண சொன்னா, என்னோட அருமை மனைவி உர்மிளா அங்க அயோத்தியில இருக்கா, நான் வனவாசத்துக்காக இங்க வந்திருக்கேன், என்னோட பிரிவால பாவம் அவ ரொம்ப துக்கத்துல இருக்கா, அந்த உர்மிளா இருக்கும்போது நான் எப்படி உன்னை கல்யாணம் செஞ்சுக்க முடியும். சூர்பனகை சொன்னா, அதனால என்ன, வேணும்னா நீ உன்னோட அண்ணன் ராமர் கிட்ட அனுமதி வாங்கிக்க. இப்படி சொல்லிட்டு தானே ராமர் கிட்ட அனுமதி வாங்க போனா. ராமருக்கு அவளோட உண்மையான ரூபம் தெரிஞ்சதால அவர் தூரத்துல இருந்த லக்ஷ்மணனுக்கு சைகை செஞ்சாரு. அதோட அர்த்தத்தை லக்ஷ்மணன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் வில்ல பட்டுன்னு எடுத்தான், அம்ப தொடுத்தான், சூர்பனகையோட தலையை அலங்கரிச்ச அந்த மகுடத்தை அம்பால தட்டி விட்டான். சூர்பனகை தலையை திருப்பி லக்ஷ்மணனை பார்த்தா. லக்ஷ்மணனோட ஆவேசம் தெரிஞ்சது. உடனே தன்னோட மாயாவி ரூபத்தை விட்டுட்டு தன்னோட பழைய பயங்கரமான ராட்சசி ரூபத்தை எடுத்துக்கிட்டான். பயங்கர கோபத்தோட கால டங்கு டங்குன்னு எடுத்து வச்சு லக்ஷ்மணனை பார்த்து வந்தான். அவளோட அந்த பயங்கர உருவத்தை பார்த்து லக்ஷ்மணன் கொஞ்சம் கூட பயப்படல. அம்பு மேல அம்பா விட்டு அவளை அம்பாலேயே கைதியாக்கிட்டான். அதோட கடைசியா ஒரு அம்பை விட்டு அவளோட மூக்கையும் அறுத்துட்டான். பயங்கர வேதனையோட அழுதுகிட்டும் கத்திக்கிட்டும் அந்த துஷ்ட ராட்சசி அங்கிருந்து ஓடி போயிட்டா. அங்கிருந்து கிளம்பின சூர்பனகை நேரா தன்னோட அண்ணன் கிட்ட, அதாவது ராவணன் கிட்ட அழுதுகிட்டே வந்தா. ராவணன் கேட்டா, உனக்கு என்ன ஆச்சு சகோதரி, உன் முகத்துல ஏன் இப்படி ரத்தம் வழியுது, உன்னை யார் தாக்கினது சொல்லு.
அதுக்கு சூர்பனக அழுதுகிட்டே சொன்னான், துஷ்ட ராம லக்ஷ்மணர்கள் தான் இந்த கதிக்கு என்ன ஆளாக்கினாங்க. அந்த லக்ஷ்மணன் தான் என் மூக்க அறுத்தவன். ராவணன் கேட்டான், என்ன லக்ஷ்மணனுக்கு அவ்வளவு தைரியமா? சகோதரி, நீ கவலைப்படாத. அந்த ராம லக்ஷ்மணர்களை அழிக்கலைன்னா என் பேரு ராவணன் இல்ல. இத கேட்டதும் சூர்பனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. அவ அழுதுகிட்டே தன்னோட மாளிகைக்கு போனான். ராவணனோ அந்த ராம லக்ஷ்மணர்களை எப்படி அழிக்கலாம், அதுக்கு என்ன சதி திட்டம் போடலான்னு யோசிக்க ஆரம்பிச்சான்.